இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரவுண்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹூக் ஸ்டெப் சேலஞ்ச் ரவுண்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பேர எலிமினேட் பண்ணிருவாங்க. ஏன்னா, லாஸ்ட் வீக் வந்து நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா 3 பேர் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. ஸோ, போன வாரத்துக்கான ஸ்கோர், இந்த வாரத்துக்கான ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு 2யும் பேஸ் பண்ணி தான் நாளைக்கான எலிமினேஷன் வந்து பண்ண போறாங்க. நம்ம ரக்ஷன் அண்ட் ஏஞ்சலின் பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக் ஸ்டெப் ரவுண்ட் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கிரியேட்டிவா உட்காந்து யோசிச்சு, நம்ம ரக்ஷனோட காலர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக் எடுத்து வரிசையா சொருகி வச்சிருப்பாரு. என்னடா அப்படின்னு கேட்டா, அதுதான் வந்து ஹூக் ஸ்டெப்பாமா. இதுக்கு போட்டே நம்ம ஏஞ்சலின் வேற எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஹூக் எடுத்து பெண்டன்ட்டா மாட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமோத் அண்ட் ஆபோலி தாங்க. அவங்களோட டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து செம சூப்பரா வந்து பண்ணியிருப்பாங்க. பிரமோத் வந்து ஆபோலிய தூக்கி ஸ்பின் பண்ணது அண்ட் அவங்க தலையில கையை வச்சுட்டு ஒரு ஃபிளிப் ஒன்று பண்ணியிருப்பாரு. அண்ட் பிரமோத் திரும்பி நின்றுட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஆபோலிய ஒரு ஃபிளிப் மாதிரி ஒன்று பிடிச்சி பண்ணுவாரு. அண்ட் அவங்கள ஒரு காலில் பிடிச்சி ஸ்பின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. டான்ஸுமே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஆபோலி வந்து ஒரு சோலோ பிட் ஒன்று பண்ணியிருப்பாங்க தெரியுமா? செம்ம ஃபயரா இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இவங்களோட ஹூக் ஸ்டெப் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் போர்ஷன் வந்து ஃபுல் ஸ்டன்ஸா இருக்கும். அதாவது பிரமோத் வந்து ஆபோலியை தூக்கி தூக்கி ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டினியூஸா. அது ரொம்ப டஃப்பான ஒரு போர்ஷன் தான். அது சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஹூக் ஸ்டெப் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அது ரெஜிஸ்டர் ஆகல மைண்ட்ல. ஏன்னா வந்து ஹூக் ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே கேட்சியா இருக்கணும். நமக்கு அதை திரும்ப பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பா இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ரீதேவி மேமே வந்து இதே தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஹூக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஃபுல் ஸ்டன்ஸா வந்து நீங்க பண்ணாம இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அது பார்க்குறப்போ எங்களுக்கும் பண்ணணும், அதை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணாலும் அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இப்போ படத்துலலாம் ஹூக் ஸ்டெப் அப்படின்னு வரப்போ அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அவங்க ஆக்டர்ஸ் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டான்ஸாக நாங்கள் வைப்போம். ஸோ இதில் நீங்கள் ஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஓகே நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவாருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கிரீன் லைட் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம பிரமோதை கூப்பிட்டு அவரோட லவ் ஸ்டோரியெல்லாம் வந்து கேட்குறப்ப அவர் அந்த ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகி அழுதுருவாரு. அண்ட் நம்ம ஏஞ்சலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஆஃப் பிரமோதை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றப்போ, லவ்ங்க வேற என்ன பண்றது அப்படின்னு அவர் சொன்னது, அதாவது ரொம்ப ரியலா வந்து அவர் அந்த இடத்துல பேசுறது எதுவுமே வந்து அந்த ஸ்டேஜுக்காக அவர் பேசாம ஃபீல் பண்ணி அவர் பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன் வந்து சூப்பரா இருந்ததுங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரமோத் அண்ட் ஆபோலியோட டான்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி மேம் மட்டும் ரெட் லைட் கொடுத்துருப்பாங்க. பட் மேக்ஸிமம் கிரீன் லைட் வாங்கினால அவங்களுக்கு ஓவரால் கிரீன் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்களுக்கு ரெட் லைட்டா கிரீன் லைட்டா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்ராஹிம் அண்ட் அஞ்சலி அண்ட் மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.